Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா for else குனால ஒரு simple example பார்க்க போறோம். சரிங்களா? சோ முதல்ல நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? L1 அப்படி சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அத ரன் பண்ணிப்போம். சோ அதுல வந்து 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ L1 லிஸ்ட்ல வந்து 9 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ல இருந்து ஒரு நம்பர் வாங்க போறேன். அந்த நம்பர் வந்து லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும். சரிங்களா? சோ கீபோர்ட்ல இருந்து வாங்கக்கூடிய இன்புட் நம்பர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும். சரிங்களா? சோ அது வந்து for else யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கீபோர்ட்ல இருந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்குவோம். enter the number to search. சரிங்களா? சோ அந்த நம்பர் இன்புட் வாங்குறோம். அதுக்கு அப்புறம் ஒரு for ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? L1 அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு டேட்டா எலிமெண்டா ரீட் பண்ண போறோம். சரிங்களா? So ஒவ்வொரு டேட்டா எலிமெண்டா ரீட் பண்ணி லிஸ்ட்ல உள்ள டேட்டா எலிமெண்ட்டும் நம்ம கீபோர்ட்ல இருந்து வாங்குற இன்புட் நம்பரும் ஈக்குவலா அப்படினு சொல்லி செக் பண்றோம். சோ ஈக்குவலா இருந்தது அப்படினா நம்ம சர்ச் பண்ற டேட்டா எலிமெண்ட் வந்து லிஸ்ட்ல இருக்கு அப்படினு சொல்லி அர்த்தம். சோ அத நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? பிரிண்ட் நம்பர் ஃபவுண்ட் அட் the index position. எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல வந்து அது இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஸ்டேட்மென்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மென்ட் நம்ம யூஸ் பண்ணல அப்படினா for ஸ்டேட்மென்ட் வந்து என்னது அந்த என்டையர் லிஸ்ட்டுக்கும் இட்டரேட் ஆகும். சரிங்களா? ஸோ பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேட வேண்டிய நம்பர் வந்து தேடி ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதோட பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஃபார் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? எல்ஸ் பார்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக இட்டரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம தேடுற நம்பர் வந்து சர்ச் பண்ணுற நம்பர் வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த for else ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட். ஸோ லிஸ்ட்லேருந்து நம்ம ஒரு டேட்டா எலிமெண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த நம்பரையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். இந்த ஃபார் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? சப்போஸ் இந்த ஃபார் லூப் வந்து என்டையர் லிஸ்ட்டையும் சர்ச் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு வந்து அந்த நம்பர் கிடைக்கல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நம்பர் நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் டு சர்ச். நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். அந்த நம்பர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி நான் வந்து 57 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு நமக்கு 57 ஃபவுண்ட் அட் 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 57 அப்படிங்கிற நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 0 இண்டெக்ஸு 1 2 3 4 4th இண்டெக்ஸில் 57 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? சப்போஸ் நம்ம இல்லாத நம்பரை வந்து சர்ச் பண்ணுறோம்னா என்ன வரும் நமக்கு? ஸோ இல்லாத நம்பரை வந்து சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சரி 77 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 77 நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட்டு. ஸோ எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? அது ஸோ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த 9 டைம்ஸ் வந்து இட்ரேட் ஆகிடுச்சு. 9 டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. 77 வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து 77 நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார் எல்ஸுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.